ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனிய சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை வந்து தைப்பூசத்துக்கு முதல் முறையாக விரதம் இருந்து சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். எப்போதுமே வந்து சாமி கும்பிடுவோம், பட் வந்து விரதம் இருந்து பண்ணது கிடையாது. தனியாக முருகருக்குன்னு விரதம் இருந்திருக்கேன், தைப்பூசத்துக்குன்னு விரதம் இருந்தது கிடையாது. அதனால இந்த தடவை வந்து முதல் முறையாக விரதம் இருந்து சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ காலையிலே வந்து எழுந்ததுமே வீடு எல்லாமே தொடச்சிட்டு நானுமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பசங்களையுமே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி விரதம் அப்படின்றதுனால காலையில் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு வச்சு விட்டாச்சு, அவங்களுக்கு மட்டும். ஸோ இனிமேல் தான் வந்து மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக சாதத்துக்கு ஒலை வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கலுக்கு அந்த பானை வந்து வச்சுட்டு அதில் பால் ஊற்றிட்டு தண்ணியுமே ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து பொங்கலுக்காக கொஞ்சம் அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து களைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு அதையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இது வச்சுக்கிற சாம்பார் தான். இது மூணும் போட்ட வெஜிடபிள்ஸ் போட்ட சாம்பார் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம விரதம் அப்படின்னாலே வந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மண்டி, அப்பளம், பாயாசம், வடை இது எல்லாமே தான் வந்து சேர்த்து வச்சு செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா வாழைக்காய் வறுவல், அப்புறமா சௌச்சௌக்காய் கூட்டு, வெண்டைக்காய் மண்டி, அப்புறம் பருப்பு ரசம், அப்புறமா சாம்பார் கொஞ்சம், அப்பளம், பாயாசம், வடை இந்த ஐட்டம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் கரெக்டாக சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 12-11 சரியாக ஞாபகம் இல்லை. நான் பிளான் பண்ணது வந்து கரெக்டாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஹவருக்குள்ளேயாவது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் பண்ணியிருந்தேன். பட் அதே மாதிரி கரெக்டாக 2 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா சாமி கும்பிட்டது வந்து ரொம்பவே லேட்டு தான். ஏன்னா பசங்க வந்துட்டு தான் நாங்கள் ஈவினிங் சாமி கும்பிட்டோம். அதனால் நிறையவே நமக்கு வந்து டைம் இருந்துச்சு. அதனால் பொறுமையாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலுமே நான் வந்து இதில் குக்கிங்லேயே ரொம்ப நேரமாக இழுத்துகிட்டே இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாம்பார் தான் வைக்கிறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டுட்டு நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்குவேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சிருக்க மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்சிருக்க மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்குவேன். அந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு எல்லாமே தாளித்து விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன். இனி வந்து பருப்பும் புளி கரைசல் மட்டும் கடைசியாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா சௌச்சௌக்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து இப்போ கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வந்து வடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சாம்பார் அந்த பக்கம் மாற்றியாச்சு. இந்த அடுப்பில் வந்து சௌச்சௌக்காய் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொங்கலுக்குமே வந்து அரிசியுமே போட்டாச்சு. இப்போ வந்து சௌச்சௌக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டுட்டேன். நான் வந்து கூட்டு, ரசம், சாம்பார் 3க்குமே வந்து துவரம்பருப்பே தான் வச்சுட்டேன். ஸோ கூட்டுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவோம், அதனால் துவரம்பருப்புமே வந்து போடலாம். ஸோ துவரம்பருப்பு சேர்த்தே வந்து வேக வச்சனால 3 இதுக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ சாம்பாருக்கு கொஞ்சம், இப்போ கூட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் போல் சீரகத்தூள், சோம்புத்தூள் வந்து நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு காய் நல்லா வேகவும் நம்ம பருப்பு போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சௌச்சௌக்காய் கூட்டு வந்து ரெடி. சாம்பாருக்கு பருப்பு ஊற்றிட்டு இதுக்கப்புறமா வந்து சௌச்சௌக்காயுமே நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான கொஞ்சம் பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ரேஷன் கடை பருப்பும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஊர்லேருந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டது பெரியம்மா. ஸோ அதனால் கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்குது.
நம்ம நார்மல் கடைகளில் வாங்கினது வந்து நல்லா குழஞ்சிருக்கும். ஸோ அந்த பக்கம் கூட்டுமே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே சர்க்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் சேர்த்துட்டேன் கடைசியாக. இந்த தடவை பொங்கல் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செஞ்சேன். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அளவு அதிகமாகிட்டு இருந்தது. அதனால் இந்த தடவை அந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் பண்ணினேன். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக அந்த ஏலஞ்சுக்கு எல்லாமே வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையே வந்து இதுக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சுக்குத்தூள் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். சாம்பாரும் சவுச்சவுக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இதில் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பொங்கலுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த தடவை கரெக்டாக வந்துருந்துச்சு கன்சிஸ்டன்சி. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் போல் இந்த பச்சை கற்பூரம் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே அந்த டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இப்போ அடுப்பு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. அதனால டக்குன்னு வெண்டைக்காய் மண்டி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெண்டைக்காய் மண்டிக்காக வச்சிடலான்ட்டு வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து வெறும் கடாயில் போட்டு வதக்கிக்கலான்னு அந்த பக்கம் வதக்கிட்டே இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வறுவலுக்கு வந்து வாழைக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து இடித்த பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இது மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே தேவையில்லை. வெறும் இது மட்டும் போட்டு கொஞ்சம் போல் ஃபுட்டு கலர் வந்து ரெட் கலர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறவும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மா லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரசத்துக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரசத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படியே வந்து ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ரசமும் வெண்டைக்காய் மண்டியும் தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் மண்டியெல்லாம் வந்து அளவு வந்து கம்மி தான். அதனால சீக்கிரமே வந்து ஆயிரும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டிருக்கேன், அப்புறமா சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த பக்கம் வந்து ரசத்துக்குமே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அது வந்து அந்த பக்கம் போட்டுட்டேன். வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து இதில் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், காஞ்ச மிளகா வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரசத்துக்கும் வந்து அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மீத கொஞ்சமாக பருப்பு வச்சுருந்தோம் சாம்பாருக்கும் கூட்டுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த பருப்பு வந்து ரசத்துக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பருப்பு ரசம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கவும் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வெண்டைக்காய் வதக்க மாட்டாங்க, அப்படியே போட்டு செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னே தெரில, வெண்டைக்காய் வதக்காமல் பண்ணோம் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் பெரும்பாலுமே வதக்கிடுவோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது வந்து கரெக்டாக ஆகாது. அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட வந்து கடைசியாக புளிக்கரைசல் ஊற்றணும் அப்படின்னா வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடும். வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து கொண்டக்கடலை அப்படி இல்லைன்னா மொச்சை வந்து ஊற வச்சு அவிச்சிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நான் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு வெண்டைக்காயும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வாழைக்காய் வறுவலுக்கு வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சூடானதும் இங்கே நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைக்காய் பெரட்டலுக்கு, ஸோ அதை அப்படியே போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவலுமே வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும்.
அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே வந்து பருப்பு வடைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பருப்பு வடைக்கு ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் போல் புதினா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா பட்டையும் கிராம்பும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பருப்புமே வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து வாழைக்காய் வறுவலுமே ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து கடைசியாக கொஞ்சம் போல் வெல்லம் மட்டும் தட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இந்த ஓவர் புளிப்பு இருக்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா பருப்பு வடையுமே வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து கரண்ட் போயிட்டு வேறு வந்துட்டே இருந்தது. ஸோ பேட்டரியுமே கொஞ்சம் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதனால பாதி வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. இந்த பக்கம் வந்து வடை போட்டுகிட்டே இருக்கேன். அந்த பக்கம் வந்து பால் கொஞ்சம் காய வச்சுருக்கேன். அப்புறம் சேமியா பாயசத்துக்கு வந்து நெய்யில் கொஞ்சம் சேமியா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். பாயசத்துக்கு வந்து இன்றைக்கி நான் வெல்லம் தான் போடுறதா இருக்கேன். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வெல்லம் போட்டு இறக்க வேண்டியது தான். அப்புறமா வடையெல்லாம் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே வந்து அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாயசத்துக்கு வந்து இது கூட நல்லா சேமியா வந்து நல்லா வெந்ததும் சர்க்கரை போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி இறக்கிக்கலாம். நான் வெல்லம் போடுறேன் அப்படின்றதுனால இப்போவே வந்து பால் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நெய்யில் முந்திரி, திராட்சை இது எல்லாமே வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் தூள் எல்லாமே போட்டுட்டு மில்க் மேடு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ரிச் டேஸ்ட்டு கொடுக்கறதுனால மில்க் மேடு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சில நேரம் வந்து ஒரு சில வெல்லம் போடவுமே வந்து திரண்ட மாதிரி ஆகிடும். அதனால வெல்லம் போடவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். ஸோ பாயாசமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு குக்கிங் பொறுத்தவரை. சமையலெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டு கிச்சனையுமே வந்து ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு எல்லாமே தொடச்சிட்டு இப்போ சமையல் பண்ணதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ சாம்பார், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் மண்டி, சவுச்சவுக்காய் கூட்டு, அப்புறமா பருப்பு ரசம், அப்புறம் இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்க பால் பாயாசம். பக்கத்துலேயே வந்து பால் வச்சுருக்கேன். பாயாசம் வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சு வச்சுருக்க பருப்பு வடை, சாதம் கொஞ்சம், அப்புறமா வந்து சர்க்கரை பொங்கல், அப்புறம் ஃபைனலாக வந்து அப்பளம் அதை வந்து கவரில் போட்டு கட்டி வச்சாச்சு. இல்லைன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு டக்குன்னு பதத்து போயிடும். சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி முருகருக்கு ஸ்பெஷல் அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சர்க்கோண தீபம் போட்டு அதில் வந்து சரவண பவன் எழுதிட்டு சுற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு 6 வெத்தலை எடுத்திருக்கேன். அதோட காம்பு எல்லாமே கிள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலையிலையுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து 6 கார்த்திகை சுட்டி அப்புறம் நெய் கொஞ்சம் எண்ணெய்லாம் விட்டுட்டு ரெட்டை திரி போட்டுட்டு சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சு. எனக்கு வந்து நிறையவே நேரம் இருந்தது. ஏன்னா பசங்க வந்துட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வரை நல்ல டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பூஜையுமே வந்து நிறைவாக அமைதியாக பொறுமையாக பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு வாழைப்பழம் வச்சு அப்புறம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாழை இலையில் நம்ம செஞ்சு வச்சுருந்ததை எல்லாமே வந்து சாமிக்கு வந்து படையலுக்கு வச்சுருக்கேன். 2 டம்ளரில் 1 டம்ளரில் தண்ணி, 1 டம்ளரில் வந்து இளநி வந்து காலையில் வச்சுருந்தேன் சாமிக்கு. ஸோ அந்த இளநி தண்ணியுமே வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே படையல் போட்டு பசங்க வரவும் வந்து சாமி கும்பிட்டோம்.
வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாகம்மா கோவிலில் வந்து முருகர் சிலை இருக்குது. ஸோ அங்கே சாமி கும்பிட போகலான்னு போனோம். ஆனால் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக பூட்டியே தான் இருந்தது. கேட்டால் வந்து ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவுக்கு அங்கே போனோம். அங்கே போனால் செம்ம கூட்டம், சூப்பராக இருந்துச்சு. தரிசனமே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சாமிக்குமே வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோவில் வந்து ஏற்கனவே நம்ம விலாகில் வந்து காமிச்சிருக்கேன் ஒரு நாள். ஸோ சூப்பராக இருக்கும். இங்கே சுற்றி வந்து 6 படை வீடுகளில் முருகர் எப்படி இருப்பார் அந்த சிலை எல்லாமே இருக்கும். இங்கே போயிட்டு பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அன்னைக்கு வந்து எங்கள் குழந்தை பொண்ணோட பர்த்டே தனுக்கு. ஸோ அதனால் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. Happy birthday to Tanshika. Happy birthday to you. God bless you. May God bless you. Happy birthday to Tanshika. Happy birthday to you. ஊது நல்லா என்ன கமான் திருப்பு கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு தனு. தமிழ்ல பாடுங்க. தன்ஷிகா உனக்கு பிறந்த நாள், தன்ஷிகா உனக்கு பிறந்த நாள், தன்ஷிகா உனக்கு பிறந்த நாள், நல்ல வாழ்க்கை வாழ்க. அந்த சாங் வரும்ல, நீண்ட நீண்ட காலம் வாழாடி பெத்த பிள்ளையா. கிஃப்ட் இன்னும் வரல, ஆர்டர் பண்ணது. சாப்பிட்டுட்டே இருக்க கொஞ்சமா ஓட்டுங்கண்ணா. சகனா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வேணா நடுவுல போகுது. சம்பூர் ஃபுல்லா பிரிச்சுட்ட பிறகு அதுல கிராஃப்ட் ஐட்டம்ஸ் புக் அந்த மாதிரி இருக்கு. அதுக்குதான் உனக்கு தெரிஞ்சிருக்குடா. நானும் சம்பூர் ரைட் பண்ணோம் தான சம்பூர். அதனால ஓடு என்னடா இவ டக்குன்னு அடிச்சு வாவ் தனு ரைட் பண்ணோம். இதுல தான் தனு டீச்சர் ஆவுதா. இங்க காட்டு தனு மேல லிஃப்ட் பண்ணு. புரியல இது கொஞ்சம் அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு. சுத்தி ஒரு வாட்டி பட்டு வாங்கல. நீங்க தான் ஸ்டூடண்ட் பட்டு தான் டீச்சர்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் இது வந்து நான் ஸ்டூடண்ட் இது சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டேன் முடிச்சேன். சம்பூர் சைடுல வந்துட்டோம். ஸோ கேக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தனுக்கு வந்து அவங்க மாமா பெரியம்மா எல்லோரும் கொடுத்துட்டு இருந்த கிஃப்ட் எல்லாமே வந்து டினா கொடுத்துட்டு இருந்தது. நம்ம வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் கிஃப்ட் அவளுக்கு. ஸோ அந்த டைம் அவளோட பர்த்டே அன்னைக்கு வரவே இல்லை.
இன்னுமே வரல சொல்லப்போனால். எப்போதுமே வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்லலாம் வந்துடும். ஸோ இந்த gift மட்டும் 1 வீக் எடுத்துக்கிச்சு டைமு. ஸோ அதனால் அவளோட பர்த்டே அன்னைக்கு எங்களால் கொடுக்க முடியல. பட் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பர்த்டேக்கு வந்து பசங்க வந்து gift தான் எதிர்பார்ப்பாங்க. அதுலேயும் தனு வந்து ரொம்ப gift வந்து எதிர்பார்ப்பா. ஸோ இங்கே சம்புசாமி பர்த்டேக்கெலாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் சேட் ஆயிடுவா. ஸோ பர்த்டேக்கு வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். ஆனாலுமே அவன் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு போய் அந்த கிஃப்டை கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம vlog முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மொபைலுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.